வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மெஷ் அனலைசிஸ், நோடல் அனலைசிஸ் சம்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. பார்ட் 1 வந்து நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. ஸோ நம்மளுக்கு மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ சம்ஸ் பார்க்க போகலாம். இப்போ இந்த சம்மில் I6 ஓம், அதாவது ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ 6 ஓம் ரெசிஸ்டர் அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். I6 ஓம் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம வந்து கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேரலல் சர்க்யூட்டில் கரண்ட் டிவைட் ஆகும், சீரீஸ் சர்க்யூட்டில் வோல்டேஜ் டிவைட் ஆகும். இது நம்ம பேசிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்ஸ் பார்க்காதவங்களும் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பேரலல் சர்க்யூட்டை எடுக்கிறோம். ஏன்னா சீரீஸ் சர்க்யூட்னா சேம் கரண்ட். ஸோ இங்கே வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் 10 ஆம்ப்ஸ். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தெரியுது. இப்போ இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே. இப்போ கரண்ட் டிவிஷன் ரூல் என்னது? டோட்டல் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ். ஓகே. ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம 6 ஓம்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்னது? 3 ஓம். சம் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் 3 + 6 9 ஓம். ஸோ 10/3 amps. ஓகே. இப்போ இந்த சம்லையும் செகண்ட் சம்லையும் I6 ஓம் கண்டுபிடிக்கிறோம். இந்த 6 ஓம்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருந்தா நம்ம வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல் படி நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அந்த வோல்டேஜை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம I = V/R ஃபார்முலா போட்டு நம்ம வந்து கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நம்ம கரண்ட் டிவிஷன் ரூல், வோல்டேஜ் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணுறோம்? ஏன் மெஷ் கரண்ட் கண்டுபிடிச்சி, நோடல் கரண்ட் கண்டுபிடிக்கலாம். பட் அது ரொம்ப லாங் ப்ரொசீஜராக போகும். ஸோ இந்த மாதிரி போக போக சம்ஸில் பேசிக்ஸ் நம்ம பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த சம்மை பார்த்த உடனே இது அப்ளை பண்ணலாமா, இந்த ஸ்டெப் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் போட தான் அது தெரியும். ஸோ வந்து நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். எல்லாத்துக்கும் நம்ம மெஷ் கரண்ட், எல்லாத்துக்கும் நோடல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லா சம்ஸையும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் நம்ம அப்ளை பண்ணுறோம். வோல்டேஜ் வந்து இந்த சர்க்யூட்டில் நம்ம கண்டுபிடிச்சா இதுவும் நம்மளுக்கு சேம் வோல்டேஜ் தான். ஏன்னா பேரலல் வோல்டேஜ் வந்து என்னது? பேரலல் சர்க்யூட்டில் வோல்டேஜ் சேம். நம்ம இதில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து நோடல் அனலைசிஸ் எடுக்கிறோம். ஓகே. நோடல் அனலைசிஸில் இதில் வின்னு எடுத்துக்கிறோம். அப்போது நம்ம இதை வந்து ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம். இப்போ நோடல் அனலைசிஸ் அப்ளை பண்ணால் V - 10/2 plus V/3 plus V/6 equal to 0. 6 3V - 30 plus 2V plus V equal to 0. 6V equal to 30 minus 30 equal to 0. 30/6. இப்போ இதில் உள்ள வோல்டேஜ் என்னது? 5. இப்போ இந்த வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். V = 5. இப்போ I6 ஓம், 6 ஓம் V/R. V என்னது? 5. R என்னது? அந்த நம்ம 6 ஓம்ல கண்டுபிடிக்கும். ஸோ 6. ஆன்சர் வந்து 5/6 ஆம்பியர்ஸ். ஓகே. இப்போ இந்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? V4 ஓம், அப்புறம் டோட்டல் கரண்ட்.
ஓகே. இதுல வந்து வோல்டேஜ் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணலாம். வோல்டேஜ் எந்த சர்க்யூட்ல டிவைட் ஆகும்? சீரிஸ் சர்க்யூட்ல வோல்டேஜ் டிவைட் ஆகும். ஸோ இத நம்ம வந்து சீரிஸ் சர்க்யூட்டா மாத்தணும். இது பேரலலா இருக்கா? இந்த சின்ன சர்க்யூட்ட மட்டும் சிங்கிள் சர்க்யூட்டா மாத்திட்டோம்னா என்ன ஆயிரும்? சீரிஸ் சர்க்யூட்டா மாறிரும். ஸோ இந்த பேரலல் சர்க்யூட் சேம் ரெசிஸ்டன்ஸ் பேரலலா இருந்தா ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன்? ஆர் பேரலல் வித் ஆர் அப்படின்னா என்னது? ஆர் டிவைடட் பை 2. ஸோ 65 வோல்ட். இது 4 ஓம். R divided by 2 னா 5 divided by 2 2.5 ஓம். ஓகே. இப்போ இதுல நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? V4 ஓம். ஸோ V4 ஓம் ஈக்குவல் டு டோட்டல் voltage into same resistances divided by sum of resistances. சரியா? அப்போ இதோட வேல்யூ என்ன? ஸோ ஆன்சர் வந்து 40 volts. V4 ஓம். இப்போ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நான் இந்த சைடில் எழுதுறேன். டோட்டல் கரண்ட் I is equal to இதில் இதோட வோல்டேஜ் V by R. R வந்து சீரீஸாக இருக்கனால சம் பண்ணிடணும். ஸோ 6/5 ஈக்குவல் டு 10 amps. ஓகே. இப்போ அடுத்த சம் பார்க்க போகிறோம். இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இதுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஏபி அக்ராஸா உள்ள வோல்டேஜ். ஸோ ஓப்பன் சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துருக்கோம், பேசிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓப்பன் சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா வோல்டேஜ் மேக்ஸிமமா இருக்கும், கரண்ட் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் 0 ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ இந்த சர்க்கியூட் எப்படி ஆயிரும்னா, இதை நம்ம கன்சிடர் பண்ணலன்னா நம்ம இதுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிரும். இது இதுல இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணாதனால இதுக்கு இந்த 5 ஓம்ஸ்க்கு அக்ராஸா வோல்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ இதுக்கு அக்ராஸா நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன அப்ளை பண்ணணும்? ஜென்ரலா நம்ம வோல்டேஜ் ஃபார்முலாவே V is equal to I into R. ஸோ கரண்ட் இன்டு ஆர் வந்து ஆர் வந்து என்னது? இந்த இதுல நம்ம கண்டுபிடிக்கிறோம். வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் கரண்ட்னா தான் சீரீஸ்ல சேமா இருக்கும். வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு அக்ராஸா கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதுல இருக்கிற கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா சீரீஸ் சர்க்கியூட்ல நம்ம லாஸ்ட் சம்ல என்ன பண்ணோம்? சம் பண்ணோம். ஓகே. சிமிலரா இதை மாதிரி இதுல வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது. நம்ம வந்து லாஸ்ட் சர்க்கியூட்ல ரெசிஸ்டன்சஸை சம் பண்ணோம். ஏன்னா சீரீஸ் சர்க்கியூட்ல வந்து சேம் கரண்ட். ஸோ நம்ம வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இங்க வந்து நம்ம ஜஸ்ட் இந்த 5 ஓம்க்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ ஏன்னா இதுல டிஃப்ரெண்டான வோல்டேஜ் வரும். ஓகே. இப்போ இதுல வந்து என்னது? இன்டூ 5. ஸோ 50 வோல்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் சம். ஆனாலும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் தெரியாம ஐயோ ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் த பவர் டெவலப்டு பை 20 வோல்ட் பேட்டரி? ஓகே. இந்த சர்க்கியூட்டோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் தான். ஸோ நம்ம வந்து மெஷ் அனலைசிஸ் அப்ளை பண்ணணும். மெஷ் 1 ஈக்குவேஷன் என்ன? 20 equal to I1 plus I1, அதாவது 1 into I1 1 into I1 minus I2ன்னு வரும். நான் அதை வந்து I1 minus I2ன்னு எடுக்கிறேன். ஏன்னா 1 into தானே. அப்புறம் இது plus 1 into I1 நான் I1 எழுதுறேன். ஓகே. அப்போ 3I1 minus I2.
இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். மெஷ் 2 0. மெஷ் 2ல வோல்டேஜ் இல்ல. ஸோ 0 ஈக்குவல் டு இந்த இதை எடுத்துட்டோம்னா I2 மைனஸ் I1 பிளஸ் I2 பிளஸ் I2 பிளஸ் I2. இந்த 1 இன்ட்டு 1 இன்ட்டுன்னு இருக்கிறதெல்லாம் நான் டைரெக்டாகவே இதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் காம்ப்ளிகேட் பண்ணுவானேன்ட்டு நான் எழுதுறேன். ஓகே, இப்போ மைனஸ் I1 பிளஸ் 4I2 ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். 3I1 minus I2 equal to 20. Minus I1 plus 4I2 equal to 0. இதை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், இங்கே 0 இருக்கிறனால. ஸோ நம்ம இந்த எப்படி எழுதுறோம்னா 3I1 மைனஸ், எதுக்கு நம்ம 3ஆல் 4ஆலலாம் மல்டிப்ளை பண்ணுறோன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. எதுக்கு திடீர்னுட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. minus 3I1 plus 3 4s are 12 I2 equal to 0. 12 இது 11 I2 இது ரெண்டு cancel ஆயிரும் equal to 20. So I2 equal to 20 by 11. I1 வந்து ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம எழுதணும்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதலாம், அதில் தான் 0 இருக்கு. ஸோ மைனஸ் I1 பிளஸ் 4I2 ஈக்குவல் டு 0. மைனஸ் I1 வந்து இப்படி இந்த சைடு எடுத்துக்கலாம். அப்போ I1 இங்கே நான் இங்கே கொண்டு வரேன். ஸோ ப்ளஸ் ஆயிடுது. ஸோ I1 4 into 20 by 11. அப்போ 80 by 11. இதுதான் I1ஓட வேல்யூ. இப்போ I1 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம பேட்டரி இந்த 20 வோல்ட் பேட்டரியில ஃப்ளோ ஆகுற பவர் நம்ம பிடிக்கணும்னா இந்த I1 கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பவர் ஈக்குவேஷன் என்னது? V into I. ஸோ வோல்டேஜ் 20, I வந்து நம்ம I1 யூஸ் பண்ணணும். 80 by 11 equal to 1600 divided by 11 watt. ஓகே, பவரோட யூனிட் வந்து வாட். இது கொஞ்சம் பெரிய சம் தான். இதே சம்ம இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம எழுதலாம். ஓகே, நான் இதுல எழுதுறேன். இதுக்கு R ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ R ஈக்குவலண்ட் வந்து இதுக்கு அக்ராஸா 20 வோல்ட்டுக்கு தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு அக்ராஸா நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது சீரீஸ் வித் இது வந்து மூணுமே நம்மளுக்கு வந்து சீரீஸா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு அக்ராஸா கண்டுபிடிச்சா நம்ம வந்து இது சீரீஸா கன்சிடர் பண்ணி இது பேரலல், அப்புறம் இது 3 சீரீஸ் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ த்ரீ ஓம் 1 ஓம் 1 ஓம் 1 ஓம். இப்போ R ஈக்குவலண்ட் வந்து 1 + 1 அப்புறம் +1 parallel with 3. 2 + 1 parallel with 3னா என்னது? ஸோ 3 அதாவது 1/3 1/3 + 1/1 போட்டா 3/4 வரும். ஓகே, அப்போ 11/4 இதான் R ஈக்குவலண்ட். இப்போ R ஈக்குவலண்ட்டை வச்சுட்டு நம்ம பவர் கண்டுபிடிக்க போறோம். சாரி, கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். கரண்ட் என்னது? வோல்டேஜ் V/R 20/R. ஸோ இந்த 4 மேலே போயிடும். அப்போ 80/11
இதே 80/11 வந்துருச்சா? P is equal to VI, சாரி 20 into 80/11. அப்போ அதே ஆன்சர் வந்துட்டு. இந்த R ஈக்குவலன்ட் இப்போ நான் சொன்னது மேபி உங்களுக்கு டஃபா தெரிஞ்சிருக்கலாம். நம்ம எதுக்கு அக்ராஸா நம்ம எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். இப்ப நான் இதுக்கு அக்ராஸா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது சேமு, இது பேரலல், இது பேரலல். அப்போ இது 2யும் நம்ம சம் பண்ணிறணும். திஸ் ஒன் இன் பேரலல் வித் திஸ் ஒன் இன் பேரலல் வித் திஸ் ஒன். இப்ப இதுக்கு அக்ராஸா எடுக்கிறனால இது 2ம் சேமு. இதுவும் நம்மளுக்கு இந்த சர்க்யூட்டோடயே ஜாயிண்ட் ஆயிருது. இது திரும்ப இன்னொரு பிரான்ச்சா ஸ்டார்ட் ஆகி போறனால நம்ம இத பேரலலா எடுக்கிறோம். இந்த நோட்ல இருந்து இன்னொன்னு ஸ்டார்ட் ஆகி போறனால. சரியா? ஓகேவா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். மிச்ச மெத்தடு, மிச்ச டாபிக்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.